என்னடா 90 கிட்ஸுக்கு வந்த சோதனையா இருக்கு. ஏற்கனவே பல பொருத்தங்கள் பார்ப்பாங்க. 90 கிட்ஸுக்கு ஏற்கனவே பாதி பேர் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. இதுல புதுசா டிஎன்ஏ மேட்சிங் அப்படின்னு சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே அவங்க பெயர் பொருந்தியிருக்கா, ஜாதகம் பொருந்தியிருக்கா, அப்புறம் அந்த பையன் நல்ல பையனா, அந்த ஃபேமிலி எப்படி, இப்படி அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்து நெறைய பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆகாமயே இருக்கு. இதுல டிஎன்ஏ மேட்சிங் அப்படின்னு புதுசா ஒரு விஷயத்த சேர்த்திருக்காங்க இந்த ஜெனரேஷன். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திருமணம் அப்படின்னாலே ஆயிர காலத்து பயிரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பல விஷயங்கள குடும்பத்தினர் பார்ப்பாங்க. அந்த பையனோட பேக்கிரவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. இதுதான் நார்மலா நடக்கிறது. பட் இப்போ வந்து புதுசா டிஎன்ஏ மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அது பார்க்கறதுக்கு முக்கிய காரணம் அடுத்த ஜெனரேஷன் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாம பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நமக்கு பிறக்கப் போற குழந்தைகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஎன்ஏ மேட்சிங் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜெனரேஷன். அது மட்டும் இல்ல டாக்டரும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்ட பொறுத்தளவுல சொந்தத்தில கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, சொந்தம் விட்டு போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சொந்தத்தில நம்ம நெறைய பேர் பொண்ணு எடுப்பாங்க. இந்த சொந்தத்தில கல்யாணம் பண்றவங்க தான் ரொம்ப, ரொம்ப முக்கியமா இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏ மேட்சிங் கண்டிப்பா அவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். சொந்தம் அப்படின்னன்னா, அத்தை மக, மாமன் மகள கெட்டுறது மட்டும் சொந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கசின் அப்படின்னன்னா, தாத்தா, பாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தங்களா இருப்பாங்க. செகண்ட் கசின் அப்படின்னன்னா, அவங்களுடைய கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி வந்து ஒருத்தங்களா இருப்பாங்க. இது தேர்ட் கசின் அப்படின்னன்னா, அவங்களுடைய எள்ளு தாத்தா, எள்ளு பாட்டி ஒருத்தங்களா இருப்பாங்க. இதுதான் அ சொந்தம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. இந்த இதுல இந்தியாவிலேயே ஃபுல்லா கணக்கெடுத்ததுல, நம்ம தமிழ்நாட்ல தான் 28% சொந்தத்தில கல்யாணம் நடக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனாலேயே ரொம்ப அவசியமா நம்ம டிஎன்ஏ வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சொந்தத்தில பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதிகமா ப்ராப்ளம் வர்றது நம்ம சமுதாயத்தில நம்மளே பார்க்குறோம். நம்ம நெறைய பேர் நானே பார்த்துருக்கேன். சொந்தத்தில கல்யாணம் பண்றதுனால அவங்களுக்கு வந்து சில பிள்ளைகள் வந்து ரொம்ப குறைபாடோட பிறக்கிறத வந்து நம்மளே பார்த்துருப்போம். அதனால இந்த விஷயங்கள நம்ம முன்னாடியே தவிர்க்க முடியும் அப்படின்னன்னா, நம்ம அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுல தப்பே கிடையாதுன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அதுல அம்மாவுடைய ஜீன் பாதியும், அப்பாவுடைய ஜீன் பாதியும் அவங்களுக்கு வந்து கடத்தப்படும். இந்த ஜீன்ல 2 வகையா பிரிக்கிறாங்க. ஓங்கு நிலை மரபணு, ஒடுங்கிய நிலை மரபணு அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. இதுல வந்து ஒடுங்கிய நிலை மரபணு 2 பேர்கிட்ட இருந்தும் அவங்களுக்கு கடத்தப்பட்டா, அவங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் பின்னாடி வரும். அந்த குழந்தைகளுக்கு பல ப்ராப்ளங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னன்னா, அவங்களுக்கு வந்து விரல்கள் வந்து அதிகமா இருக்கலாம். அவங்களுக்கு கிட்னி சம்மந்தமான அதிக பிரச்சனைகள், கிட்னி வீக்கம் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். 3வதா என்ன அப்படின்னன்னா, ஹார்ட்ல வந்து அதிக பிரச்சனைகள் வரும். ஹார்ட்ல ஓட்டை அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் குழந்தைகளுக்கு வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க, சொந்தத்தில கல்யாணம் பண்றவங்க. இதே இது சொந்தத்தில மட்டும் தான் இப்படி வருமா அப்படின்னன்னா, அப்படி இல்ல. இது வந்து பரம்பரையா சில பேர்ட்ட இருந்து வரலாம். அதனால யாருனாலும் சரி, இந்த விஷயங்கள பண்றது மூலியமா அவங்க வந்து அவங்களுடைய அடுத்த ஜெனரேஷன காப்பாத்துறாங்க அப்படிங்கிறத டாக்டர்கள் சொல்றாங்க. இப்போ இந்த டெஸ்ட் வந்து பெங்களூர்ல அதிகமா ஆட்கள் எடுக்குறாங்க. அதிகமான ஆட்கள் இந்த மரபணு சோதனைய பண்றாங்க. ஏன் அப்படின்னு அவங்கட்ட கேட்கும்போது, அவங்க சொல்றது என்னன்னா, "இது வந்து காஸ்ட்லி தான். பட் எங்களுடைய குழந்தை நல்லாருக்கும் அப்படின்னா, நாங்க இத பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம்." அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள எல்லா இடத்துலயும் இப்போ அதிகமா பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னும் 5, 10 வருஷத்துல கண்டிப்பா தமிழ்நாட்டிலயும் இது வந்து அதிக லெவல்ல பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னன்னா, அவங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்டின்னன்னா, கண்டிப்பா இது பண்றதுல தப்பே இல்ல. நம்மளுக்கு வந்து கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்டின்னன்னா, நம்மளுடைய குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்ல. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்டி இருக்கு அப்டின்னு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல. அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த விஷயங்கள தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. உங்களுக்கு நீங்க பண்ணுவீங்களா? அந்த விஷயம் டிஎன்ஏ மேட்சிங் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி மோர் கன்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். நன்றி.